அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. நம்ம எல்லோருக்கும் தெரியும், ரமலானுடைய மாதம், கடந்த மாதம் புனிதமான ஒரு ரமலானுடைய மாதம். நாங்கள் எல்லாம் உந்தி அடிச்சு நாங்கள் அமல்கள் செஞ்சோம், நன்மைகள் செஞ்சோம், சதக்காக்கள், தர்மங்கள் என்று சொல்லி பல்வேறு வட்ட நன்மைகள் பக்கம் நாங்கள் ஈடுபட்டு இருந்தோம். அது மாத்திரமல்லாம இந்த ரமலான் மாதத்தினுடைய கடைசி பத்துல நாங்க லைலத்துல் கத்ர் இரவு அடைஞ்சு கொள்றதுல மிக முக்கியமாக நாங்க பள்ளிவாசல்ல இத்திகா போயிருந்தாங்க. அதே மாதிரி நிறைய நிறைய அமல்களை செஞ்சு கொண்டிருந்தாங்க. இப்படி பலர் பலவிதமான போட்டி அடிப்படையில நன்மைகளை அள்ளி கொள்வதில் மிக முன்னிறமாக காத்திருந்தார்கள். அப்படிப்பட்ட ஒரு புனித ரமலானுடைய மாதத்தை நாங்க பல கோடி நன்மைகளை சம்பாதிச்சு நாங்கள் இப்பொழுது ரமலானுடைய மாதத்தை நிறைவு செய்திருக்கிறோம். அந்த ரமலானிலே நாங்கள் சம்பாதித்த நன்மைகளை நாங்கள் தொடர்ந்தும் நாங்கள் அதே அமல் அடிப்படையில் நாங்கள் ஏனைய மாதங்கள் அவ்வாறு இருக்க நாங்கள் முயற்சிக்க வேண்டும். அது அல்லாமல் நாங்கள் ரமலான் மாதம் சீசனுக்கு மாத்திரம் நாங்கள் அமல் செய்துவிட்டு சீசன் முடிஞ்ச கையோட நாங்கள் அடுத்த மாசத்தில் இப்போ நாங்கள் சவ்வால் மாதத்தில் இருந்து கொண்டிருக்கிறோம். ஆகவே சவ்வால் மாதத்தில் நாங்கள் சிலர் நோன்பு முடிஞ்ச கையோடு, பெருநாள் முடிஞ்ச கையோடு பல முறைப்படி அவங்க அவங்க செயற்பாட்டில் ஈடுபடுறதை நாங்கள் பார்த்து கொண்டிருக்கின்றோம். பல பெருநாளை ஒட்டி பல நிகழ்வுகள், அதை இசை கச்சேரியாக இருக்கலாம் அல்லது விளையாட்டு போட்டிகள் என்ற அடிப்படையில பல்வேறு வட்ட இஸ்லாம் ஹராமாக்கப்பட்ட பல நிகழ்வுகளில் நாங்கள் பங்கு பெற்றி நாங்க ரமலானுடைய மாதத்துல நாங்க அள்ளிய பல நன்மைகளை நாங்க இந்த செவ்வால் மாத்திர நாங்க மீண்டும் அதை நாங்கள் கொடுக்க வேண்டிய துர்ப்பாக்கியங்களும் ஏற்பட்டுக்கிறாங்க. அன்புக்குரிய சகோதரர்களே, நாங்க எல்லாம் இந்த செவ்வால் மாதத்துல நாங்க இருக்கணும், மனசை நாங்க கட்டுப்படுத்தி நாங்க ரமலான் மாதத்துல நாங்க எதுக்காக நாங்க அமல் செஞ்சோம், என்ன நோக்கம் அங்கிறது நாங்க மீண்டும் மீண்டும் ஞாபகப்படுத்த வேண்டும். நாங்கள் பள்ளி வாசல்ல தனிமையில் கூட இருந்து நாங்கள் அதனை சிந்தித்து நாங்கள் அடுத்து வரும் மாதங்கள் நாங்கள் இந்த மாதிரியான பாவங்கள்ல நாங்கள் ஈடுபடக்கூடாதுங்கிறதுல மிக உறுதியாக நாங்கள் இஸ்திகாமத்தாக நாங்கள் இருக்க வேண்டும் என்பதுதான் எங்களுடைய இன்றைய உபதேசமாக. அன்புக்குரிய சகோதரர்களை, நாங்கள் மிகவும் கஷ்டப்பட்டு உழைத்த நன்மைகள் நாங்கள் அடுத்த மாதத்தில் ஒரு சில நாட்களில் நாங்கள் அதை இல்லாமல் ஆக்குற ஒரு பாரதமான முயற்சி நாங்கள் இருக்கக்கூடாது. ஆகவே மனிதன் பாவம் செய்யக்கூடியவன், பரதிக்கும் தவறுக்கும் மத்தியில படைக்கப்பட்ட அடிப்படையில் நாங்கள் பாவம் செய்ய சந்தர்ப்பங்கள் வரலாம். இருந்தால் நாங்கள் நம்மளுடைய மனசுகளை கட்டுப்படுத்தி நாங்கள் தொடர்ந்தும் இந்த நோன்புடைய இந்த நோன்புடைய ஃபாய்தாக்களை தொடர்ந்து நாங்கள் பேணக்கூடிய மக்களாக நம் அனைவரையும் ஆக்குவானாக.